இந்த சீக்வென்ஸ்லாம் பார்க்க எப்பா மாடு மாதிரி இருக்குது இந்த சைடு ஸ்ட்ரீமும். நம்ம காஜ்லா இவ்வளோ பயங்கரமான எவால்வ்டு ஸ்டேஜ்லேயே ஒரு மாதிரி லீனா இருக்குது. கோர்ஸ் ஒரு 4 லெக்கில் இருக்க நிற்கக்கூடிய ஒரு டைட்டன் ரொம்பவே நீளமாக மாடு மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப அந்த கம்பேரிசன் பக்கத்தில் அந்த ஸ்கேலபிலிட்டி வந்து பக்கத்தில் காஜில் நிற்கிறதுனால அதோட ஹியூஜ் சைஸ் நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா அதனால தான் இந்த மாதிரி சிட்டியில் நடக்கும்போது அந்த பில்டிங் சைஸை கம்பேர் பண்ணும்போது டைட்டன்ஸ் பெருசு அப்படிங்கிறது தெரியும். ஹேலோ இடத்துல ஃபுல்லாகவே காலியாக இருக்கிறதுனால அவங்க வந்து பெருசாக இருக்குதுங்கிறது அந்த லெவலுக்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது. காஜ்லாக்கும் ஷீமுக்கும் நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸை பெருசாக காமிக்கல அதுக்கு அடுத்து. ஏன்னா ஸ்கார் காங்கும் நல்லா காமிச்சாங்க, ஸ்கார் காஜ்லாக்கும் நடக்கிற சண்டை நல்லா காமிச்சாங்க. ஷீமுக்கும் காங்கும் நடக்கிறது கூட ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டாங்க ஒரு சைடு. பட் மூக்கும் காஜ்லாக்கும் நடக்கக்கூடிய அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இன்னும் நல்லா காமிச்சிருக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். தான் நான் சொன்ன மாதிரி எக்ஸ்டெண்ட் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். ஒரு மாதிரி ஒரு ஸ்பியர் ஒன்று போட பில்டிங் உடச்சிக்கிட்டு வந்து காஜ்லா அண்ட் அதே மாதிரி ஷீமும் அசால்ட்டாக தூக்கி எரிஞ்சிடும் நம்ம காஜ்லாவை. இது பட் என்னோட ஒப்பீனியன் தான், இன்னும் கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ திருந்திட்டாப்புல ஷீமு